எவ்ரிவன் நம்ம இப்போ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னா அது ஒன்றோட ஒன்று தொடர்புடைய ஒரு சிஸ்டம். அது என்ன பண்ணுது அப்படின்னா இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இதை வச்சு நம்ம ஆர்கனைசேஷனில் டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கும் ஏதாவது டீவியேஷன் இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா அப்படின்னா ஒரு ரா ஃபேக்ட்டு. இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அந்த டேட்டாவை நம்ம ப்ராசஸ் பண்ணி அது ஒரு மீனிங்ஃபுல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறதா இன்ஃபர்மேஷன். நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கலாம். அங்கே நம்ம வாங்குகிற திங்ஸ் எல்லாம் பார்கோடில் ஸ்கேன் பண்ணி சிஸ்டமில் ஃபீட் பண்ணுவாங்க. அது எல்லாமே டேட்டா. அந்த டேட்டாவில் இப்போ டிட்டர்ஜென்ட் எடுத்துக்கிறாங்க. அந்த டிட்டர்ஜென்ட்டில் இந்த டிட்டர்ஜென்ட்டோட சேல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, எது ஸ்லோ மூவிங்காக இருக்குது, ஒரு நாளைக்கு எவ்வளோ டிட்டர்ஜென்ட் சேல்ஸ் ஆகுது, எதை ரீஸ்டாக் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க இன்ஃபர்மேஷன் வந்து செக்ரிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அதை எப்படி மீனிங்ஃபுல் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணலாம் ஸோ தட் ஹியூமன்ஸ் வந்து அதை ஃபர்தராக அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வந்து இன்ஃபர்மேஷன்.